அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர், இது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். அதனால் நம்ம எந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனும் நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம ப்ராக்டிஸாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குறோம். இது பிப்ரவரி 22 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908 அப்படின்ட்டு நம்பருக்கு. இது முழுக்க ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இந்த ஆன்லைனில் இணைஞ்சால் வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இது ஃபுல்லாகவே கற்றலுக்காக உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் ப்ராஃபிட்டை ஆர் லாஸை க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. அதனால் இது முழுக்க கற்றலுக்காக. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பிப்ரவரி ஃபியூச்சர் நம்மளுக்கு 23,614க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இப்போ 23,568 வர்த்தகமாயிட்ருக்காங்க. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுது. இப்போ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுமானா கண்டிப்பாக தெரியாது. இப்போ பார்ப்பதற்கு இந்த இடத்துல ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்பாட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 23,560, அதான் 59 இருக்காங்க, 60 நம்ம நினச்சிக்கலாம். வீக்லி ஃபியூச்சர், மந்த்லி ஃபியூச்சர் ரெண்டு இருக்குது. மந்த்லி ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு 23,614. இப்போ இந்த மந்த்லி ஃபியூச்சர் இந்த இடத்துல ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் வர்த்தமாகறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்ப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 23,614 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால 23,600 கால் ஆப்ஷன், 23,600 புட் ஆப்ஷனை விட 14 ரூபாய் இல்லை ஒரு சின்ன எச்சாக இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் வேல்யூவில் கொஞ்சம் இம்ப்ளைட் வாலிட்டி டிஃப்ரெண்ட்னால. இதே 23,650 புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 23,650 கால் ஆப்ஷனை விட நமக்கு 36 ரூபாய் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதை இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 20 ரூபாய் கிட்டத்தட்ட வித்தியாசம் வருது. 23,600 கால் பார்த்திங்கன்னா 20 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம 14 ரூபா ஜாஸ்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். 6 ரூபாய் அதிகமாக இருக்குது. அதே 650 புட் பார்த்திங்கன்னா 36 ரூபா நம்ம பார்த்தோம். புட் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியாக இருக்கும்னுட்டு. இப்போ கால் ஆப்ஷனுடைய விலை 20 ரூபா, புட் ஆப்ஷனுடைய விலை பார்த்திங்கன்னா 288 ரூபா, 28 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 36 ரூபா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இம்ப்ளைட் வாலிட்டியோட இம்பேலன்ஸ்னால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் எங்கே முடிஞ்சிருக்கிறாங்க வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்கு பார்த்திங்கன்னா சேம் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது புட் ஆப்ஷனுடைய விலை கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 15 ரூபாய். அதனால் 23,565 அப்படிங்கிற இடத்துல நம்ம க்ளோஸ் ஆன நம்பர். அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம், 23,550 எடுத்துக்கலாம். இப்போ 23,550 என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அவங்க கேரக்டர் 23,550 இருக்கிறேன், எனக்கு 150 ரூபா இது பேலன்ஸ் பண்ணிக்கலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப். அப்போ 23,700க்கு எனக்கு தகுதி இருக்குது, 23,400 போகிறக்கு எனக்கு தகுதி இருக்குதுன்னு புட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்பைரியில் நமக்கு இந்த மணிக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. அப்போ 23,550 கால் மார்க்கெட் 23,550க்கு மேலே இருந்து
இந்த 150 ரூபாய் வேணும்னா மார்க்கெட் 23,700 அடைய வேண்டும். புட் ஆப்ஷன் அப்படி தான் 23,550க்கு கீழே இருக்கணும். அப்போது 23,550 கீழே இருந்தாலும் 150 ரூபா வேணும், 23,400 வரணும். இது ஜோன். அப்போது 23,550 கால் புட் பேஸில் காலோட விலை புட்டோட விலையை விட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் 23,550க்கு மேலே இருக்க முடியும். வெற்றி பெறணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயும் கால் ஆப்ஷன் இருக்கிற வரை 23,550க்கு மேலே மார்க்கெட்டோட ஜோன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலேயே அப்படியே ஆப்போசிட் 23,550 புட்டுக்கு வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா காலுடைய எல்டிபிக்கு மேலே புட்டு இருக்கணும். அதே மாதிரி காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும், காலுடைய ஹைக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட் 23,550க்கு கீழே கொண்டு போக முடியும். இது ஒரு ஜோன். இங்கே ஃபைட்டர்ஸ்னு பார்த்துட்டா 23,550 காலும் 23,700 புட்டும் ஃபைட் பண்ண போகிறாங்க. இந்த இடம் மிட் பாயிண்ட் எங்கே அப்படின்னா 23,625. அதே மாதிரி 23,550 புட்டும் 23,400 காலும் ஃபைட்டர்ஸாக மாறுவாங்க. அது 23,475க்குங்கிற இடத்துல. அப்போ இதை பேஸ் பண்ணணும். 23,400, 23,425, 23,550, 23,625, 23,700 இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். இந்த இடத்தை கடந்து நிற்கும்போது தான் இந்த 23,700 ஈஸியாக அடைய முடியும். 23,700 தாண்டோன்னா 23,700 கால் புட் வந்துட்டு சேம் ப்ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு கால் வின் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ரேலி மேலேயே கிடைக்க முடியும். இந்த இடம் தான் நம்ம 23,700 அப்படிங்கிறது தான் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதற்குள்ள சந்தை இருக்கிற வரை வால்டைல் ஜோனில் தான் அதிகமாக இருப்பாங்க. அடுத்த ஜோன் இந்த லோ ஜோன் முக்கியம், இந்த ஹை ஜோன் முக்கியம். இந்த லோ ஜோன் என்ன அப்படின்னா 23,550 ப்ளஸ் 123. அப்போ 23,673 அப்படிங்கிற இடம் காலுக்கு. புட் ஆப்ஷன் 82 ரூபா. அப்போ 23,470 அப்படிங்கிற ஜோன். இந்த 23,623 ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா இதுதான் லோ ஜோன். அப்போ இந்த லோவை 123 ரூபாய் இவங்க லோ பிரேக் பண்ணவே கூடாது அப்படின்னா மார்க்கெட் எங்கே நிப்பாட்டோம்னா 23,673க்கு மேலே நிப்பாட்டணும். அதே மாதிரி டுடே லோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த ரேட்டுக்கு மேலே இவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த லோவை பிரேக் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் விட்டு கவனிக்கணும். புட் ஆப்ஷன் 470 ரூபானா அப்போ 80 ரூபா. அப்போ 23,470 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கணும். இந்த ஹை ஜோன் 23,550 புட்டோட ஹை 200 ரூபா அப்படின்னா 23,350. காலோடது 284 300ன்னு வச்சுட்டா 23,850. இப்போது கால் 284 ரூபாய் தாண்டலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் செல்லருக்கு இதெல்லாம் கொண்டாட்டம். இப்போ 23,550 கால் நமக்கு 284 ரூபாய் தாண்டாத வர 23,850க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது குறைவு. புட் ஆப்ஷன் 200 ரூபாய் ஹைக்கு மேலே போகாத வர மார்க்கெட் 23,350க்கு கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ இந்த ஜோனில் பார்த்துட்டா மார்க்கெட்டை 23,350க்கு கீழே இருக்கிற புட் ஆப்ஷன்ஸும் 23,850க்கு மேலே இருக்கிற கால் ஆப்ஷன்ஸும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு இது எடுத்துக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கை நம்ம இது எடுத்துருக்கோம். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கை எடுக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இதற்கு மேலே இருக்கிற வர தான். இப்போ 23,550 கால் 284 ரூபா இருக்கோன்னா மார்க்கெட் எங்கே கொண்டு போகணும்? 23,850 கொண்டு போகணும். அப்போ இவங்களே இந்த 284 தாண்டலைன்னா மார்க்கெட் எப்படி உங்களுக்கு 23,850க்கு மேலே போகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதுதான். அப்போ இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு கால் புட் ஃபைட்டர்ஸாக பார்த்து மார்க்கெட்டை இவங்க எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சைடுவே
வாலடைல், ஒன் சைடு, இந்த 3 வகையில் தான் மார்க்கெட் இருக்க போகுது. அப்போ இந்த கால் புட் 23,550 கால் புட்டை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ண பழகணும். அப்போ தான் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமான வாய்ப்பு கொட்டி கிடக்கு. ஆனால் ஆப்ஷன் பையருக்கு அப்படி கிடையாது. தினம் வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்னால் ரிஸ்க்கு கம்மியாகவும் ரிவார்டு ஜாஸ்தியாக எடுக்கணும், ஆர்ஆர்னு சொல்லுவாங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுனா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடம் நீங்கள் பை பண்ணுற இடம் உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கிற இடமா யோசிக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் லோலிருந்து எப்போது நமக்கு வந்துட்டு டிமாண்ட் கிரியேட் ஆகும், லோலிருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் ஹையில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் ஹையை பிரேக் பண்ணால் தான் இம்பேக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸை பொறுத்தவரை இந்த லோ இடத்துலிருந்து எப்படி வந்து அது விலை உயரப்போகிறது அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்துட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அவங்க பொறுமையாகவும் நிதானமும் சந்தையை பார்த்து பழகணும். இந்த ஃபைட்டிங் போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் வேலையே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.